விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். சார் வார ராசி பலன் நல்லாவே தெரியுது. ஒரு வாரம் முடிஞ்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்கும் பொழுது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்ம நேயர்கள் மனசுல இருக்கும். இந்த வாரம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அடுத்த வாரம் நான் யாரெல்லாம் சந்திக்க போறேன், என்னெல்லாம் இருக்க போகுது, எப்படி நடக்க போகுது, ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். அந்த கியூரியாசிட்டியின் அடிப்படையில அடுத்து நடக்க போகுது என்ன, சந்திரன் யார் யாரெல்லாம் கடந்து வர போறார், எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார், திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் யமகண்டம்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு நம்ம நேர்கள் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அஷ்டமி, நவமி, பிரதம, பாட்டியம்ம, பௌர்ணமி, அமாவாசை இதெல்லாம் இருக்கா? நாங்க பஞ்சாங்கத்துல பாக்குற பழக்கம் இல்ல கார்த்திக் சார். இது டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சு. இந்த டிஜிட்டல் தளத்தின் வழியாக நீங்க சொல்லக்கூடிய ஒரு சின்ன பலனை தான் நாங்க பெரிய பலனா நினைச்சு எங்க வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கோம். அதற்கான முடிவுகளை ஏதுவா எடுக்கிறோம். இப்படி இப்படி காலம் என்ன, நேரம் என்ன, இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்புக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன். அப்போ சந்திரன் இந்த வாரம் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார், 17ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 முதல் தொடங்கி 23ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 வரையிலான வார ராசி பலன். சந்திர பகவான் ரிஷப ராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு சிம்ம ராசி வரைக்கும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போறார். அவர் ரிஷபம், மிதுனம், கடகம் இதை தாண்டி சிம்மத்திலையும் அடியெடுத்து சிம்ம ராசிலையும் அடியெடுத்து வைக்க போறார். அப்போ கடகராசியில வீட்டு இருக்க செவ்வாய் பகவான அவர் கடக்க போறார். குரு கிட்ட இருந்து ரிஷபராசியில பிரிய போறார். அடுத்து சிம்ம ராசியையும் தொட்டு சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறார். இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறது தான். அப்போ என்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, என்ன பரிகாரம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன். அப்போ என்ன பரிகாரம் அப்படின்னா, இந்த வாரம் சார் அஷ்டமி நவமி இருக்கு. இந்த வார கடைசியில 23ஆம் தேதி சனிக்கிழமை தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி திதி. இந்த திதியை குறிச்சு வச்சுக்கோங்க. உலகம் திதி சார்ந்தது, கரணம் யோகங்கள் சார்ந்தது. அப்போ இந்த திதி என்ன பண்ணும் சார், நீங்க எதை பாரம்னு நினைக்கிறீங்களோ, எந்த 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 கடனை பாரம்னு நினைக்கிறீங்களோ, அது எந்த கடனா வேணா இருக்கலாம். பித்ரு கடனா இருக்கலாம், குலதெய்வ கடனா இருக்கலாம், நேர்த்தி கடனா இருக்கலாம், வாங்கின கடனா இருக்கலாம், வட்டிக்கு உண்டான கடனா இருக்கலாம், கிரெடிட் கார்டோட கடனா இருக்கலாம். கடனை அடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நம்ம நேயர்களுக்கு இந்த இந்த நேரம் பெரிய அளவுக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி திதியில நீங்க எந்த கடனை அடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்காக ஒரு சிறிய தொகையை கையிலிருந்து கொடுக்கறதோ, இல்ல அந்த பணத்தை டிஜிட்டல் பரிவர்த்தனையின் மூலமா அனுப்பி வைக்கிறதோ உத்தமமான பலன்களை உங்களுக்காக கொடுத்துரும். மலை போல் இருக்க கடன் கூட அப்படியே சரிஞ்சு தேய்ந்து அழிந்து ஒண்ணுமே இல்லாம போகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம், அர்த்தம். இந்த திதியை பயன்படுத்திக்கிறது நம்ம நேர்களோட புத்திசாலித்தனமா இருக்கும். கடனை அடைக்கிறதுக்கான ஒரு நாளாகவே இந்த தேய்பிரை அஷ்டமிங்கிற திதியை பயன்படுத்திக்கோங்க. அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு பைரவரோட வழிபாடு, பைரவருடைய அபிஷேகம், அலங்காரம், பூஜை அதுல கலந்துக்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும். அதே மாதிரி சந்திரனுடைய சஞ்சாரம் ரிஷபத்திலிருந்து சிம்மராசி வரைக்கும் இருக்கு. செவ்வாய் அவர் கடந்து வர போறார் இந்த வாரத்துல. அப்போ சூரிய பகவான் புதனுடன் இணைந்து இருக்கார். குருவினுடைய நேரடி பார்வையில சூரியனும் புதனும் இருக்காங்க. அப்போ அரசு நிறுவனங்கள், அரசாங்க அதிகாரிகள், ராஜாங்கத்தை நடத்துபவர்களுக்கு மிகப்பெரிய சுப செய்திகள் வரதும், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இது போன்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு கைகூடுறதும், சுபத்துவமான நிகழ்வுகளும், சந்தோஷமான காரியங்களும், திருமண பேச்சுவார்த்தைகளும் பெரிய அளவுக்கு இந்த வாரத்துல சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு பலனா எடுத்துக்கலாம். பங்கு வர்த்தகம் மிக சீராகவும் சிறப்பாகவும் செயல்பட வேண்டிய தருணம். அதே மாதிரி இந்த ஒரு சடன் ஃபால் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய, ஈவன் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், டே ட்ரேட் ட்ரேடர்ஸ் இவங்கெல்லாம் கூட ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் எல்லாம் கூட ஒரு லாபத்தை கணிசமான அளவு அனுபவிப்பதற்கான ஒரு தருணமாகவே இருக்கும். குருவினுடைய பார்வை புதன் மீது இருக்கிறதுனால பொருளாதார தட்டுப்பாடு, பொருளாதாரத்துல ஏமாந்து போறது, வட்டி, வரி, வாய்தா, கிஸ்தி இதெல்லாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் இருக்காது. சுபத்துவமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். விளையாட்டுத்துறையில சுப செய்திகள், நம்ம தேசத்தை தேடி வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் நம்ம நேயர்களுக்காக இருக்கும். சார் எதை வச்சு சார் இதை சொல்றீங்க?
வீண யோகம்ங்கிற ஒரு யோகம் உண்டு. வீண யோகம் என்பார். ஆமா சார், ஆமா சார், நம்ம யோகம் சார். எத்தனை தடவை அதை பத்தி சொல்லியிருக்கீங்க. 12 ராசியில, இந்த ராசி கட்டத்துல 12 ராசியில 7 ராசிக்கு மேல கிரகங்கள் வீட்டு இருந்தால், அதாவது 17ஆம் தேதி நவம்பர் மாதத்திலிருந்து 23ஆம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் 12 ராசியில 7 ராசிக்கு மேல கிரகம் அமர்ந்திருக்க போறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த ராசி மண்டலம் சீரும் சிறப்புமாக பேலன்ஸ்டா இயங்கும் அப்படிங்கிறது தான். சேருவார் சேர்க்க தான் கெடுக்கும். நெகட்டிவான காம்பினேஷன்ங்கிறது எதுவும் இல்லை. கல்வி நிலையங்கள் சீராக இயங்குவதும், அதே மாதிரி பணப்பழக்கம் அப்படிங்கிறது தெளிவாக இருப்பதும், துணிச்சலான முடிவுகள், மங்களகரமான நிகழ்வுகள், பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, பொருட்கள் ஷார்டேஜ் பற்றாக்குறைகள்ங்கிற இல்லாத அளவுக்கு பிரச்சனை எல்லாம் பேச்சுவார்த்தையின் மூலமாகவே தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் இந்த வாரம் சுபத்துவமான வாரமாக இருந்தாலும் ஒரு சிலர் கொஞ்சம் மனத்தடுமாற்றத்தையும் பணம் தடுமாற்றத்தையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு தருணம் நிச்சயமா உண்டு. நான் 12 ராசிக்கு ஆல் த பெஸ்ட் சொன்னேன்னா நீங்க எனக்கு ஆல் த பெஸ்ட் போட்டுற மாட்டீங்க. அப்ப யாரெல்லாம் கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், பிரயாணத்தின் போது ஏற்பாடா இருக்கணும், சிரமமான பிரயாணத்தை யாரெல்லாம் மேற்கொள்ள போறார்கள், அதற்கு அவங்க எல்லாம் என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அப்போ சந்திரன் இந்த வாரம் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார், ரிஷபத்திலிருந்து சிம்மம் வரைக்கும். இப்படி இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் செல்வாக்கு சொல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு, பின்னாடி போகல. அப்ப என்ன அர்த்தம்னா, நிறைய சந்தோஷமான செய்திகள், முன்னேறி போவதற்கான தருணங்கள், முன்னேற்றங்கள். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை இல்லை, 1000 தடவை சொன்ன மாதிரின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய வாக்குக்கு, உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் குடும்ப உறவுகளிடையே, வெளி வட்டாரத்திலேயே பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அத்தாரிட்டேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், பொருளாதார சுபத்துவமான நிகழ்வுகள், பிரயாணங்கள் சுகமாகிறதும், சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு, தாய் தாய் வழி உறவுகள், அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத நாள் இல்லையே அப்படின்னு இந்த பாட்டு எழுதுறதுல வாலி மாதிரி முடியவே முடியாது. மேஷராசி நேர்களே, வாலி போல பாட்டு எழுத உங்களுக்கு வரும் இந்த வாரத்துல. பேரும் புகழும் பெருமையும் உங்களை தேடி வருவதற்கான தருணம், முன்னேற்றம், தைரியம் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஹிட் த டார்கெட் அப்படிங்கிறது தான். சார் நெசமாவா சார் டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிடுவோம்னா கொடுத்துருக்காங்க சார், மலை மாதிரி இருக்கு. இல்லை, அதெல்லாம் சும்மா வெட்டி எரிஞ்சிருவீங்க. அசால்ட்டா எல்லா காரியங்களும் அசாதாரணமா செய்ய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். சார் நான் தானா, நான் தானா, நான் தானா, ஆமா ஆமா உனக்கே தான் உனக்கே தான் அப்படின்னு, எனக்கே எனக்கா அப்படின்னு கேட்ட மாதிரி எனக்கு உங்களுக்கே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். கனவுல நீங்க நினைச்சு பார்த்த காரியங்கள்லாம் கூட நிஜத்துல நடக்க வேண்டிய தருணங்கள், பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள், அவங்க கூட சகஜமா வலம் வர வேண்டிய அமைப்பு மேஷராசினியர்களுக்காக உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஒயிட் ரெவல்யூஷன் என்ன சார் இது, இந்த வெள்ளை கலர்ல சொக்கா போட்டவங்க, இந்த ஒயிட் கலர் ஜாப், ஆமா வேர்வையே வராதான் பாத்துக்கங்களேன். அப்ப ப்ளூ கலர், ரெட் கலர், இந்த கிரீன் கலர்லாம் என்ன சொல்றது. இந்த ஒயிட் கலர் அப்படின்னாலே ஒரு 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 வெண்மையான, அதாவது வெள்ளோந்தியான உள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்களுக்கு, வெளுத்ததெல்லாம் பால் கருத்ததெல்லாம் தண்ணின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு உறவுகள்கிட்ட மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது ஏற்படும். நீங்களா இப்படி சொன்னது, யூடியூப் ரூட்டஸ் அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள். கண்ணா நீயும் நானுமா அப்படின்னு என்ன எதிர்த்து நிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா, பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி அப்படின்னு இது சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும். உறவுகள்கிட்ட இருக்க அதிருப்தியை வெளிக்கொண்டு வரணும். பிள்ளைகள் மீது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற கோபதாபங்கள், அதிருப்திகள், இதை சொன்னா கூட இப்ப இருக்கிற தலைமுறையினர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, எந்த அளவுக்கு கிரகாச்சாரங்கள் இருக்கு அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்பும் நிறைய இருக்கும். சந்திரன் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறதுனால, குரு அங்கேயே வீட்டில் இருக்கிறதுனால, உங்களோட ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, கிரெடிபிலிட்டி அதாங்க டெஸ்ட். இந்த டெஸ்ட் டியூப்னு ஒன்னே சொல்லிடாதீங்க, அப்புறம் வால் டியூப் மாதிரி ஆகி போயிடும் அது. இந்த டெஸ்ட் டியூப் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். லேபு பரிசோதனை, ரத்த பரிசோதனை, பிளட் ப்ரெஷர் செக் பண்றது, சுகர் லெவல் பார்க்கறது, உங்களுடைய உடல் எடையை பார்க்கறது. ஆமா சார், கூடுது குறையுது இன்னமோ தெரியல ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு தவிப்பு, ஒரு எதிர்பார்ப்பு ரிஷபராசி நேயர்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ஒயிட் ரெவல்யூஷன், வெண்மை, வெண்சங்கின் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்து செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் சந்திரன் உங்க ராசியில தான் அடி எடுத்து வைக்க போறாருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. சுபத்துவமான நிகழ்வுகள், சந்தோஷமான தருணங்கள் திங்கட்கிழமை சாயந்தரத்துல இருந்தே ஆரம்பிச்சிடும், பிற்பகலுக்கு அப்புறமேலே ஆரம்பிச்சிடும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன், ஒரே ஜாலியோ ஜிம்கானா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும்.
அதே மாதிரி பொய் பிடிக்காது, புரட்டு பிடிக்காது, களவாமை பிடிக்காது. ஆனா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் மட்டுமே எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசி நேயர்களுக்கு உள்ளதை சொல்ல வேண்டியது தானேப்பா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள். நானே மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். அதுக்கப்புறம் ஏன் ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்றீங்கன்னு உறவுகளை பார்த்து கேட்க வேண்டிய தருணம். அப்புறம் இந்த கூட்டாஞ்சோறு ஆக்குறது, சேர்ந்து சாப்பிடலாமா, சேர்ந்து போலாமா, சேர்ந்து வரலாமா, ஷேரிங் பண்ணிக்கலாமா, தென் நாலேஜ் ஷேரிங், நாலேஜ் ஷேரிங். கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. சந்திரன் உங்க ராசியில சஞ்சாரம் செய்ய வரும் பொழுது அறிவு தெளிவுங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். அறிவு சார்ந்த தேடல், புத்தி கூர்மையான தேடல், இந்த கூகுளை கேட்கலாமா, இந்த லைப்ரரியை கேட்கலாமா, இந்த விக்கிபீடியாவை கேட்கலாமா, இப்படி யாரை கேட்டா இதற்கான விளக்கம் தெரியும், இதற்கான தீர்வு, சொல்யூஷன், இதற்கான ஆன்சர், எனக்கு ஆன்சர் வந்தே ஆகணும், இந்த செவரை எகிரி குதிச்சே ஆகணும், இந்த தடையை உடைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்போம் மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். தலையை போட்டு முட்டி எடுத்துருவீங்க அப்படிங்கிறது தான். அப்போ செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் அது ரிலீஃப் ஆகிடும். உங்களுடைய அறிவு, புத்திசாலித்தனம், கெட்டிக்காரத்தனத்தை நம்பி இருங்க. உங்க பணத்தையோ உங்களுடைய அதிகாரத்தையோ நம்பி இருக்காதீங்க. அறிவை நம்பி இருந்தால் நிறைய காரியங்கள் ஜெயமாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ப்ரௌன் கலர், அந்த காஃபியின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மங்கள நிகழ்வுகள், மங்களகரமான காரியங்கள். மஞ்சள் நிறமே மாலை வெயிலின் மஞ்சள் நிறமே அப்படின்னு அந்த மஞ்சள் எத்தனை மகத்துவமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான தருணம். அப்புறம் மங்களம்னாலே மஞ்சள் தானே, எல்லோ தானே, இந்த எல்லோ அப்படிங்கிறதெல்லாம் எல்லோ எல்லோ தர்ட்டி ஃபெல்லோ அப்படிங்கிறது இருக்காது. மகிழ்ச்சியான தருணங்கள், கை கொடுக்கும் கை, சுபத்துவமான நிகழ்வுகள், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம், பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள், புகழாரங்கள், வண்ணங்கள், எண்ணங்கள், சொல் செயல் சிந்தனை திறன், இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள். கெட்டிக்காரத்தனமான பலன்கள், கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் அப்படிங்கிற சப்தங்கள். அதே மாதிரி இப்படி நம்ம பார்க்கிற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள், திருமண பேச்சுவார்த்தைகள், வைபவங்கள், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தெய்வ பக்தி பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணங்கள். ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன், கேட்ரிங் சர்வீஸோட ஆர்டரு, அதே மாதிரி இங்கிருந்து இது வருது, அங்கிருந்து அது வருது, எல்லாத்தையும் பார்க்கறது தானே என் வேலை, இந்த பொறுப்பு தானே எனக்கு உண்டானது அப்படின்னு பொறுப்பை நினைத்து பெருமிதம் கொள்ள வேண்டிய தருணங்கள். உங்களுக்காக உழைக்கிறதுக்கும், ஓடுறதுக்கும், காரியங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கும் ஒரு கூட்டம் தயாரா இருக்கு. உங்களை தலைவனா ஏத்துக்கிட்ட அந்த கூட்டம், அந்த கூட்டத்துக்கு நல்லது செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அப்போ சமபந்தி போஞ்சரம், இந்த கேளிக்கை வாடிக்கை விருந்து, பஃபே சிஸ்டம், உட்காந்து வாழை இலையில விருந்த உண்ணக்கூடிய ஒரு தருணம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தொட்டும் தொடாமலும், பட்டும் படாமலும், விட்டும் விடாமலும். நீங்க சொன்னீங்க, நான் வந்தேன், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. இந்த ஒட்டு உறவு, இந்த கசக்கிக்கிறது, பிசுக்கிக்கிறது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். சந்திரன் உங்க ராசியில இந்த வார கடைசியில வரார். அப்பன்னு பார்த்து கரெக்டா அஷ்டமி திதி வேற வந்துருது. அஷ்டமி திதினா என்ன சார்? சந்திரனுக்கே கஷ்டமா இருக்கிறது தான் அஷ்டமி திதி. அப்போ உங்களுக்கு அந்த கஷ்டம்ங்கிறது வராதா? இந்த வார கடைசியில அதற்கான அமைப்புங்கிறது உண்டு. இந்த வீக்கெண்ட் டிராவல் பிளான் எப்பவுமே பெரிய அளவுக்கு ஒரு பாடுபடுத்தும். பிரயாணங்கள் சங்கடம் தரும். கொஞ்சம் கசகசன்னு இல்லை, கொஞ்சம் கசக்கிடுறாங்கல்ல. அதே மாதிரி வியாழக்கிழமைக்கு அப்புறமேலே ஒரு நீண்ட வரிசையில காத்திருக்கிறதோ, ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங், கால் வெயிட்டிங், இந்த வந்துகிட்டே இருக்கேன், வெயிட் பண்ணுங்க, இந்த உட்காந்துருங்க, இந்த நின்றுகிட்டு இருங்க, இந்த கியூல நீண்ட வரிசையில காத்திருக்க வேண்டிய அமைப்பு. என்னப்பா கியூ அது வரைக்கும் போகுது, ஏன்னா எவ்வளவு நேரம் நின்றுட்டே இருக்கிறது அப்படின்னு கோவில்கள்ல தடுமாற வேண்டிய தருணங்கள். எப்பவும் பாருங்க கோவில்ல விஐபி என்ட்ரி தான். இன்னைக்குன்னு பாருங்க, இந்த வாரம்னு பாருங்க, உங்களை நிக்க வைக்க வேண்டிய தருணம். உங்களுக்கு வேண்டப்பட்டவருங்கிற வராம போயிடுவார். ஆனா கடைசியில தான் வந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டா, ஒரு ஹெல்ப்பா ஒரு விஷயம் பண்ணுவார். அது பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு. இந்த சேர்ந்து போகலாம், சேர்ந்து வரலாம், சேர்ந்து செய்யலாம்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல வர முடியாம உங்களை மட்டும் தனியா விட்டுருவாங்க. இந்த தனி தகவல் இந்த வாரம் பூரா தனியாவே அலைய வேண்டிய தருணங்கள். அப்ப பட்டும் படாமலும், தொட்டும் தொடாமலும், கேட்டும் கேட்காமலும் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எப்படி? ஒரு சன்னியாசியை போல. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சாஃப்ரான் கலர், அந்த ஆரஞ்சு அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் ரொம்ப கிட்டத்துல தான் இருக்கிறாரு, எட்டத்துல எல்லாம் இல்லை. அப்போ எல்லா விஷயமும் கிட்டத்துல இருக்கும், கை கட்டுற தூரத்துல இருக்கும். ஆனா வாய்க்கு எட்டலையேங்கிற ஏக்கமும் தவிப்பும் நிறைய இருக்கும். இதை கேது பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே போவார். இந்த சந்திரன் கேதுவை கிடக்கிற வரைக்குமே பண தட்டுப்பாடு, பண தடுமாற்றம், மன தடுமாற்றம், டிசிஷன் மேக்கிங்ல பெரிய ஒரு தொய்வு, உடல் அசதி. ஆமா சார், கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, இந்த வண்டி வேற பழைய வண்டியா போட்டு விட்டாங்க, தடதடங்குது, கடகடங்குது, நம்பி எவ்வளவு தூரம் போறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு அலைச்சல், மன உளைச்சல், ஒரு பரிதவிப்பு, ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் லேசா டல் அடிக்கிற கலர்லாம் இருக்கும். ஆமா சார், ஆமா சார், கொஞ்சம் சாயம் போன சட்டையாவே இருக்கு, என்ன பண்றது? சாந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம். அப்போ என்னன்னா சாந்தமா இருக்கணும், கோபப்படக்கூடாது,
உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது, அறிவை பயன்படுத்தணும். சடால் புடால்னு பேசிடக்கூடாது வாய்க்கு வந்த வார்த்தைய. நமக்கு மீறி ஒரு விஷயம் உலகத்துல உண்டு. நம்மளை அந்த கிரகாச்சாரங்கள் சிரிக்க வைக்குது, அழுக வைக்குது, தடுமாற வைக்குது. இந்த வாரம் சந்திரன் கேதுவை கிடக்கிற வரைக்குமே பெரிய தடுமாற்றம்ங்கிறது இந்த வாரம் முழுசுமே இருந்துகிட்டு இருக்கும். அஷ்டமி தேதி அன்னைக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கு இப்பவே அமௌண்ட் ரெடி பண்ணியிருப்பீங்க. அதை வச்சிருந்து சனிக்கிழமை அன்னைக்கு தள்ளுங்க. அந்த மொத்த கடனையும் தள்ளக்கூடிய அமைப்புங்கிறது வரும். சார் எவ்வளோ எஃபர்ட் போடுறேன், தூங்க மாட்டேங்கிறேன், காலையிலேயே சீக்கிரம் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்குறேன், பொறுப்போட இருக்கேன். ஆனா பார்த்தீங்கன்னா என்னதான் எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க, கேலி கிண்டல் பண்றாங்க. கேலி கிண்டல் விமர்சனங்கள் இருந்தாலும் மகாவிஷ்ணு எப்படி சாந்தமா இருக்கிறாரோ அந்த மாதிரி சாந்தமா இருந்தீங்கன்னா நிறைய காரியங்கள் ஜெயிக்கலாம். காரியம் பெருசா, கன்னிராசி நேர்களே வீரியம் பெருசான்னா காரியம்தான் பெருசு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது. இதுக்குதான் சாந்தாகாரம் புஜக செய்யணும்னீங்களா கார்த்திக் சார்? அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை, தொட்ட குறை, அக்கறை. ஆமா சார், ஆமா சார். இந்த உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம். தாய் வழி சொந்தங்கள், தாய் மாமனுடைய பிள்ளைகள், அவருடைய துணைவியார், இவங்க கிட்டலாம் நல்ல கலந்துரையாடல்கள் இருக்கும். ஒரு பஞ்சாயத்தை பேசி திட்டி தீர்த்து முடிச்சு சமாதானம் பண்ணி உருட்டி பிசக்கி கசக்கி அப்படி போகணும் அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய ஒரு அமைப்பு. பணத்தை பத்தி எனக்கு கவலை வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும். லாபம் ஒண்ணுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். வேலையில பிஸி ஆகி டயர்டாகி அதுக்கப்புறம் திருப்பி வேலையை பார்க்க வேண்டிய தருணங்கள், அலைச்சல் இருக்கும். பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், மீட்டிங், கான்ஃபரன்சஸ் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாத தருணங்கள். சார் அவங்க வரல, இவங்க வரல, இந்த வேலை போய்கிட்டே இருக்கு, இந்த முடிச்சிடுறேன், இந்த பாருங்க இது போய்கிட்டே இருக்கு, இதை பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கொஞ்சம் லஞ்சையோ பிரேக்ஃபாஸ்டையோ டின்னரையோ இந்த வாரத்துல 2 நாளைக்காவது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி எடுக்க வேண்டிய தருணங்கள். அதே மாதிரி வேண்டப்பட்ட விரோதி, வேண்டப்படாத எதிரி யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட அனுசரித்து பரவாயில்ல அப்படின்னு சகிப்புத்தன்மையுடன், சகிப்புத்தன்மை தான் இந்த வாரம் துலாம் ராசிக்கு தேவை. அக்னி நட்சத்திரத்துல வர பிரபு கார்த்திக் மாதிரி உடன் பிறந்த பிறப்புகளுடன் மோதிக்கொள்ளக்கூடிய தருணங்கள் இருந்தாலும், எதிரியை நேருக்கு நேரா சந்திக்கிற தருணங்கள் இருந்தாலும், சபை நாகரிகம் கருதி நான் உங்ககிட்ட இதெல்லாம் பேசாம போறேன், சொல்லாம போறேன், இந்த இடத்துல வேண்டாம், இந்த சூழ்நிலையில வேண்டாம், அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு ஒதுங்கி செல்ல வேண்டிய தருணங்கள். புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனிமலை பொழிகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வானின் நீளம், அந்த ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன், படபடப்பு, லாஸ்ட் மினிட் சப்மிஷன். ஏதோ ஒரு டியூ டேட்டை விட்டுருவீங்க, ஏதோ ஒரு டெட் லைனை விட்டுருவீங்க. ஆமா சார், அதுக்கு போனா அவங்க இங்க போங்கிறாங்க, அங்க போங்கிறாங்க, இதை ஃபில் பண்ணி வாங்கிட்டு வாங்குறாங்க, நிக்க வைக்கிறாங்க, நடக்க வைக்கிறாங்க, அலைய வைக்கிறாங்க. சார் அப்ஸ்டர்ஸ் சார், நவ் டவுன் ஸ்டேர்ஸ் சார்னு 2 நாளைக்காவது இந்த வாரத்துல மேலையும் கீழையும் படியில ஏறி இறங்கி என்னை ஏன் இப்படி படுத்துறீங்க, மூச்சு வாங்குது, எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால மூச்சு விட முடியல அப்படின்னு மூச்சு முட்டுதே, மூச்சு திணறுதே அப்படிங்கிற ஒரு தருணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாத தருணங்கள், அதற்காக கொஞ்சம் சமாதானம் செய்ய வேண்டிய ஒரு நிலை. கொஞ்சம் பொறுத்துக்கங்க, செஞ்சு தரேன், பண்ணி தரேன், முடிச்சு கொடுத்துட்றேன், நல்லது பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான். சந்திரனே காம்ப்ரமைஸ் ஆகுறாரு, அப்புறம் நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாம இருப்பீங்களா? மனதுல சின்ன சின்ன தடுமாற்றங்கள், பெரிய அளவுக்கு பாரம் தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். சார் பேச முடியல சார், என்ன பேசாதாங்கிறாங்க எல்லாரும், நான் இன்னும் குற்றம் பண்ணிட்டேங்கிற மாதிரி. ஒரு 2 நாள் லேட் ஆயிடுச்சு, ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு, ஏட்டு இப்பவே லேட்டு தான், அதை ஒத்துக்கங்க, கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கங்க, ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ, மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்துங்க. அப்பாலஜி கேட்கறதுனால நம்ம குற்றவாளிங்கிறது அர்த்தம் இல்லை. சின்ன சின்ன தவறுகளுக்காக இந்த அப்பாலஜிஸுங்கிற வார்த்தை பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் செய்தணும். சாரி சொல்றதுக்கு யோசிக்காதீங்க. ஈவன் நம்ம அன்புக்குரிய உறவா இருந்தா கூட இறங்கி போய் அவங்க கிட்ட டவுன் டு எர்த்தா நின்று, கர்வம் வேண்டாம், ஆணவம் வேண்டாம், அகம்பாவம் வேண்டாம், கொஞ்சம் அனுசரித்து செல்வோம். இந்த வாழ்க்கை வாழ்றது ஒரு தடவை. நீங்க சிரிக்கலைன்னா சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி பாருங்க, அந்த சிரிப்பு மகிழ்ச்சி தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு. அப்ப சகுன சாஸ்திரம், சொப்பன சாஸ்திரம். சார் ஒரு பயம் தெய்வத்துக்கிட்ட போகும்போதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு சார், அப்படியே திக்குங்குது பக்குங்குது, தெய்வத்தை இப்படி உணர முடியுமாங்கிறது தெரியல. அதே மாதிரி இந்த இயற்கை சீற்றங்களோட அச்சுறுத்தல், இயற்கை சீற்றங்களோட செய்தியெல்லாம் கேட்கிறப்ப பக்குங்குது, பயமா இருக்கு. தண்ணீரினால இவ்வளவு அழிவா? இந்த ராகு மீன ராசியில சஞ்சாரம் செய்யும் பொழுது இத்தனை தண்ணீரினால் அழிவு ஏற்படுமா? மழையில நனையிறது, ஈர நாத்தம் அடிக்குதே, அப்புறம் இந்த துணியை காய போடுறதுக்கோ, துணியை ஊற வைக்கிறதுக்கோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். மழையினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அச்சுறுத்தலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கொடை, ரெயின் கோட்டு, அப்புறம் இந்த ஜெர்கின்னு, சார் குளிருது சார், சிலுங்குது சார்ங்கிற வார்த்தை கண்டிப்பா தனுசு ராசினியர்கள் வாயில் இந்த வாரத்துல வந்துகிட்டே இருக்கும். உங்க பாடியை ஹீட்டா வச்சுக்கிறதுக்கு என்ன உண்டோ, உஷ்ணமா வச்சுக்கிறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் நீங்களே செஞ்சுங்க. சின்ன சின்ன எக்ஸசைசஸ்,
கொஞ்ச நேரம் அடுப்பு கிட்ட ஹீட்டா இருக்கிறது, கொஞ்சம் வெயில்ல கொஞ்சம் நேரம் நடக்கிறது, வெயில் வரும்பொழுது உலர்த்திக்கிறது, அதுக்கப்புறம் திருப்பி உள்ள கொண்டு வந்துடுறது, இது போன்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். நீர்நிலைகளுக்கு போறது, நீர்நிலைகள்ல கால் நனைக்கிறது, நீர்நிலைகளை கடந்து வர வேண்டிய தருணங்கள், தண்ணீரை கடந்து வர வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் தனுசு ராசி நேயர்களுக்கு பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய கண்கள்ல கூட சில ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மழையினுடைய ஈரம் தாக்குதே அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு காணப்படும். எல்லாரும் துணியை மொத்தமா கொண்டு வந்து போட்டா எப்படி அப்படின்னு ஏக்கப்பட வேண்டிய தருணங்கள், தவிக்க வேண்டிய தருணங்கள், கொஞ்சம் கொஞ்சமா போட்டா நல்லா இருக்குமே, ஆனா அந்த அளவுக்கு வெயில் ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்கிற நிலை, வெயிலோடு எப்ப விளையாடுவோங்கிற கேள்வி தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். உறவோட இப்ப விளையாடுவோம், மழையோட விளையாடுவோம், அப்புறமா வெயிலோட விளையாடிக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்க மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சார் ஒரு பெருசா ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் காலம் தாழ்த்தி பேச வேண்டிய தருணங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கு, முடிய மாட்டேங்குது, இந்த வாரமும் தள்ளித்தான் போகும். சார் என்ன சார் இப்படி சொல்லிவிட்டீங்க, சந்திரன் இன்னும் உங்க ராசிக்கு வரல, சந்திரனுடைய அனுகிரகம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி உடன் பிறந்த பிறப்புகளால் சின்ன சின்ன மனக்கழக்கங்கள், தவிப்புகள், என்ன இப்படி இருக்காங்க இந்த கூட பிறந்தவர்களால இப்படி ஒரு இதுவா, 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி இல்ல பங்காளி சண்டைங்கிறது இந்த வாரத்துல கண்டிப்பா இருக்கும். அதிருப்திகள், சின்ன சின்ன தடுமாற்றங்கள், மூடு ஸ்விங், என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு. ஆட்டி விட்டாங்க சார், ஒரு டிராவல் பண்ணலாமா, நேர்ல போய் பேசலாமா, போன்லயே பேசாதவங்க நேர்ல போனா மட்டும் பேசிடுவாங்களா, பேசல, அப்புறம் எதுக்கு நேர்ல போய்கிட்டு இங்க இருந்து அலைஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு செலவு பண்ணிக்கிட்டு. அதே மாதிரி இந்த வாரத்துல வெட்டி செலவு, வீண் அலைச்சல், வீண் விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக காணப்படுது. உங்களுடைய மதிப்புக்கோ மரியாதைக்கோ பங்கம்ங்கிறது ஏற்படாது. உங்க மேல இருக்க அன்பு, மரியாதை இதெல்லாம் பெரிய அளவுக்கு குடும்ப உறவுகளால் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த குண்டு எட்ட இருந்து வந்தா நம்ம வீசிடுவோம், கிட்ட இருந்து வந்தா வீச தெரியாது. என்ன அர்த்தம்னா கிட்ட இருந்து உறவுகள் நம்மளை கொஞ்சம் பேசிட்டாங்கன்னா நம்மளால தாங்கிக்க முடியாது. தூரமா இருக்கவங்களாம் எதிரிலாம் என்ன வேணா பேசிட்டு போட்டோம், வந்து பாடுறா, வச்சு பாடுறா, எடுத்து பாடுறான்னு சொல்லிடலாம். ஆனா கிட்டத்துல இருக்க உறவுகளால சின்ன சின்ன தவிப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டாலே நம்மளால தாங்கிக்க முடியாது. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். கொஞ்சம் லேசா ஏதாவது ஒண்ணுனாலே மனசு வாடி போற மகர ராசி நேயர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் மனசு வருத்தம் அப்படிங்கிறது சின்ன அளவுக்கு இருக்கும். உறவுகளினுடன் ஒட்டாமல் தாமரை இலை மேல் தண்ணீர் போல் இருந்தீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ப்ளூ சொக்கா, நீல சட்டை இதெல்லாம் அதிகமா பார்ப்போம், அதிகமா பயன்படுத்தும். ஆமா சார், ஆமா சார், ப்ரோக்ராம் பார்க்கும்போதே ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், ப்ளூ கலர் சட்டை தான் போட்டிருக்கேன், ப்ளூ கலர் வஸ்திரம் தான் போட்டிருக்கேன் அப்படின்னீங்கன்னா சனி பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கங்க. இந்த வாரம் முழுதுமே நிறைய நீல நிறத்தை கடந்து வர வேண்டிய தருணங்கள். என்ன அர்த்தம்னா உங்ககிட்ட ஒரு வம்பு கலாட்டா இருக்கும், வாத விவாதங்கள் இருக்கும். சார் இவங்களை நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்க முடியல, பாம்புன்னு ஒதுங்கி நிற்கவும் முடியல, கயிறுன்னு கிட்ட போய் முடிக்கவும் முடியல, நம்மளை படுத்தி எடுக்கிறாங்க அப்படின்னு சில உறவுகளை, சில சிநேகிதங்களை தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. இவங்களோட கை கோர்த்து நடக்கிறதுக்கு கத்துக்கணும். ஒரு அடி கேப் விட்டு இந்த ட்ரெயின் தண்டவாளம் மாதிரியே போய்கிட்டு இருக்கணும். அப்பதான் நீண்ட நேர பிரயாணம்ங்கிறது இருக்கும். ரொம்ப ஒட்டணும் அப்படின்னா இடிச்சிடுவாங்க, விலகி போனோம்னாலும் சண்டைக்கு வந்துடுவாங்க. சார் விட்டு கொடுத்து போக முடியல சார்னு நெருடல் மனதளவுல இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் மீது சுமற்றப்பட்ட விமர்சனங்களுக்கு கடும் எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்துல இருக்கும். அதை வாயில சொல்லாதீங்க, செயலால காட்டுங்க. போராடினதுக்கு அப்புறமேல் வெற்றி அப்படிங்கிறது இந்த வாரத்துல இருக்கு. போராட்டத்திற்கு பிறகு மன்னனாகக்கூடிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக உண்டு. வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் மாறவே மாறாது. இப்படி கத்தி ரத்தம் சண்டை யுத்தம் இப்படிலாம் பேசி 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 நிரூபிக்க வேண்டிய தருணங்கள். காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை நிச்சயம் இருக்கும். ஜில்லுன்னு இருக்க உணவுப் பொருள் கும்பராசி நேயர்கள் தவிர்ப்பது நல்லது. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோம்னா அப்படியே சாப்பிடக்கூடாது, கொஞ்ச நேரம் அந்த சில்னஸ் போகட்டும், அதுக்கப்புறமேல் எடுத்துக்கொள்வது நன்மை தர வேண்டிய அமைப்பு. உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் சின்ன தொய்வு ஏற்பட்டு அதற்கப்புறமேல் நன்மை காண வேண்டிய அமைப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே யானை நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் நான் தனி தீவு, தனி தொகுதி, தனிச்சே தான், தன் பேச்சு தன் சொல் தன் செயல் தன் சிந்தனை தன் புத்தி, யாரும் காப்பாத்தி விட்டீங்கிற பேர் எனக்கு வேணாம், என்ன நானே முடிஞ்சா காப்பாத்திக்கிறேன், இல்ல காஞ்சு கைத்துல கருவாடா தொங்குறேன் அப்படிங்கிற ஒரு தருணம். ஆனா பாருங்க ஆட்டத்தை டிரால முடிச்சுக்கலாம். சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் சஞ்சாரம் செய்கிறார். நல்ல புண்ணிய காரியங்கள், நண்பர்கள் சிநேகிதர்கள் கூட நல்ல கலந்துரையாடல்கள், வண்ணமயமான தருணங்கள், வண்ணங்கள் எண்ணங்கள், நல்ல ஸ்பிளாஷியான கலர், காரியங்கள் சாதிக்கிற சாதுரியம் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறதுலாம் இருக்கும். தனித்துவம் மிகுந்த வாழ்க்கையாகவே இந்த வாரத்துல இருக்கும். உங்களை அசைச்சுக்கிறதுக்கோ அடிச்சுக்கிறதுக்கோ ஆள் இருக்காது.
அதுல ஜெயிச்சு காண வேண்டிய ஒரு தருணம். தலைமை பண்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக இருக்கு. ஒன் மேன் ஷோ, ஒன் மேன் ஆர்மி, சிங்கிள் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். தனிதான், தனி ஒருவன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. உங்களுடைய முன்னேற்றத்திற்கான பாதை உங்ககிட்டே தான் இருக்கும். எப்பவுமே அடுத்தவங்களை நான் காரணம் காட்ட மாட்டேன், சூழ்நிலையை காரணம் காட்ட மாட்டேன், சூழ்நிலையை சந்தர்ப்பத்தை நான் உருவாக்குவேன்னு சொல்லக்கூடிய மீனராசினியர்களுக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி, சூழ்நிலையை உருவாக்கி அதில் வெற்றி களம் காண வேண்டிய அமைப்பு. எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணம். எதிரிகள் அனைவரும் சரணடைய வேண்டிய ஒரு தருணமாகவே இருந்துகிட்டு இருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம், காரியங்கள் ஜெயிக்கணுங்கிறதுல முனைப்பு. அதே மாதிரி நீங்க செஞ்ச வேலையை ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி ஆகா ஓஹோன்னு ஆனந்தப்பட்டு அடுத்தவர்களையும் பாராட்டி தானும் பாராட்டு புகழ் பெறுவதற்கான ஒரு நிலை. பிரயாணங்கள் சுகமாகும். ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன் மிகப்பெரிய அளவுக்கு தெளிவான முறையில் இருக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம். உடல் நலத்திலையும் சரி, மனோநலத்திலையும் சரி, நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. மீனராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கத்திரி பூவின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன். ஆதிசங்கர மதத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.